சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். சென்னை தலைமைச் செயலகம் வளாகத்தில் அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சொத்துக்களை காப்பாற்ற குடும்பத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகிவிட்டாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு நேற்று வந்து இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில திமுகவுடைய எம்பிக்கள் மட்டும் இதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லிடுவோம். டீலிமிட்டேஷன்ல அவங்க வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவில் இதுவரைக்கும் தெளிவாக நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைடிலிருந்து வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியாக ஏப்ரலுக்கும் இப்போக்கும் என்ன மாறி இருக்கு? அப்போ ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சி இல்லை. அதனால பிரச்சனை கேஸ் எல்லாத்திலையும் மக்களிடம் கொள்ளையடித்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒண்ணுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு வந்து முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக வந்து டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்றேன். திமுக அமைச்சர் நடவடிக்கை குறையும் நினைக்கிறீங்க? இப்ப வந்து நீங்க வந்து இப்படி நடக்கும் பொழுது ஒவ்வொரு வழக்கு தொடர்ந்தீங்க, ஆனா வந்து வழக்கு தொய்வடைஞ்சீங்களா ஈடி வருமானதா? எல்லா விஷயத்திலையும் தேவையான ப்ரூஃப் இருக்கிறதுனாலதான் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. எல்லாத்துக்கும் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் இருக்கு. இப்போ டாஸ்மார்க் விஷயத்தில் அனைத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்துலையும் ப்ரூஃப் இருக்கிறதுனால தான் இப்போ டிஎன்இபிலேருந்து வழக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, வயலேஷன்ஸ் இருக்கு. வயலேஷனால தமிழக அரசுக்கு எவ்வளவு இழப்பு இருக்குன்னு சொல்லிது எல்லாத்தையும் கணக்கிட்டு போட தான் போகுது. கொஞ்ச நாள் அவர்கள் தப்பிக்கலாமே தவிர்த்து, ஆனால் நீங்க கண்டிப்பாக வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃப், அதனால நீங்க தப்பிக்க முடியாது. இப்போ டாஸ்மார்க்ல இருக்கிற ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதுல வந்து நீங்க எவ்வளவு தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எந்தெந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்ட் ஆன் ப்ரூஃபா இருக்கு. இப்ப நேற்று வந்து நிதியமைச்சர் அவங்க கேட்டாங்க 15,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு. 15,000 கோடிக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன எக்ஸைஸ்ல பாட்டிலுக்கு இவங்க வந்து எவ்வளவு 10 ரூபா வாங்கினாங்க, அதை நாங்க புள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஃபேன்சி நம்பருக்கு கொடுக்க வேண்டிய முன்னாடி எப்படி போயிட்டு இருந்து எல்லாம் தெரியும். நீங்க செக்ரட்டரியேட் இருக்கிற எல்லா பத்திரிகையாலும் தெரியும். ஃபேன்சி நம்பர் எப்படி போகும்? முன்னாடி இங்க போய் ஒரு பணத்தை கொடுத்து டெய்லி பணத்தை கொடுத்து அதுக்கான உள்ள ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இப்போ அனைத்தும் ஏலமாக விடப்படுது. இது அனைத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து கவர்மெண்டோடைய அரசோடைய நிதியாக மாறி வருகிறது. அதெல்லாம் தான் சொல்லியிருந்தார் 15,000 கோடி எப்படி மாறி இருக்குன்னு. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் 3 மாசத்துல எங்க இருந்து எங்கேயும் இல்லை. இப்ப ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போக்குவரத்துல ஃபேன்சி நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை 100 நம்பர்ஸ் போகும். அத்தனை நம்பர்ஸும் முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். அது வந்து இன்னைக்கு ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து அரசுடைய வருமானமா வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. இவர்கள் தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது. நான் வந்து டீ பார்ட்டிக்கெல்லாம் போல பாராளுமன்றத்தில் எங்களோட சீட் சேஞ்சை பத்தி பேச போனோம். நாங்க டீ பார்ட்டில கலந்துக்கலாம். ஏன் அவங்களுக்கு வந்து டீ பார்ட்டி நடக்குதுன்னு சகோதரி கனிமொழி அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அது அங்கதான் போய் பேசணுமா? ஏன் அதுக்கு கடிதம் கொடுக்கலாம், கடிதத்தை கொடுத்து வலியுறுத்தலாம். அதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு. அது நீங்க சீட்டு சேஞ்ச் வந்து கடைசி நாள் தான் போய் சொல்லுவீங்களா? பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? இதெல்லாம் சும்மா காரணங்கள். இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து தானாக முன் வந்து எப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சென்று கச்சத்தீவை அடமானம் வச்சு காலையில் விளைஞ்சு சர்க்காரிய கமிஷன் அனைத்துல இருந்து தப்பிக்க அன்னைக்கு கருணாநிதி முடிவு செஞ்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் தமிழக நல்ல வேலை அவங்க இப்ப கவர்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட்ல இருந்தா மொத்தமா எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்பெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டெல்லியில போய் சாட்சாசமா போய் காலில் விழுகிறதா திமுக வேலை. அது என்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்களை காப்பாற்ற செய்யறாங்க. சோ அது அவங்களுடைய நேற்றும் ஒரு எக்ஸ்ல பதிவு விட்டிருக்காரு. டென்மார்க் தூதரகத்திட்ட நான் வந்து தமிழ்நாடு முதலீடு சார்பாக பேசியிருக்கேன். ஏற்கனவே சட்டசபை விளக்கம் கொடுத்த பிறகு அவர் வந்து நிதியமைச்சர்கிட்ட தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தொடர்பாக பேச சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியா அவர் தமிழகத்துக்கு சார்பாக அவர் வந்து எம்பியா பேசிட்டு இருப்பாரு. தமிழக அரசு சார்பாக எம்பியா பேசிருப்பாரு. வேற இல்ல அடுத்த வாரம் தமிழகத்துல தான் நடக்குது. எல்லாமே வந்து ஆஸ் பர் எல்லாம் பேசி ஷெட்யூல்டு படி தான் நம்ம எல்லாம் கொடுத்த தேதி படி தான் டெல்லி ஷெட்யூல் படி தான் நடக்குது. அடுத்த வாரம் இங்க மாமல்லபுரத்தில் நடக்குது. அது இன்னும் வந்து ப்ராப்பரான ஷெட்யூல் வரல. பட் எல்லாம் ஆல்ரெடி திட்டமிட்டபடி சவுத் ஜோன் எல்லா சிஎம் மீட்டிங்கும் நடக்கு. இங்க தான் இல்ல அதாவது இந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்தில் முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் எங்கிட்ட வரவங்க எல்லாமே வந்து இது முன்னாடி வந்து நாங்க அனைவரும் நாங்க வந்து சோலார்ல எல்லாத்துலயும் நாங்க முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி இருந்த ஃபார்மாலிட்டிஸே வேற.
நீங்க அரசு இங்க எம்ஓஐ செஞ்சாலும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து ஃபேமிலியோட ஒரு எம்ஓஐ நடக்கும். அதுல நீங்க பார்ட்னர்ஷிப்பு, அப்புறம் அது கொடுங்க, பார்ட்டி ஃபண்ட் கொடுங்க, ஈக்குவல் ஷேர் கொடுங்க, இப்படி எல்லாம் ஒரு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு எம்ஓஐ நடக்கும். இந்த எம்ஓஐக்கு பயந்து தான் பெரிய கம்பெனிஸ் எதுவும் முதலீடுக்கு வரவில்லை. இவங்களுக்கு தேவையான இவங்க ஃபண்டே வர்றதுக்கு தான் இப்போ லூலு மால் இந்த மாதிரி ஏதாவது போய் ஒன்றுக்கும் தெரியாத ஒரு கம்பெனியை கொண்டு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லூலு மால் மாதிரி சூப்பர் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை திறக்கிறதுக்கு இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைச்சு இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக முதலீடு செய்ய தமிழகம் வந்து எல்லா வகையிலும் உகந்த ஒரு மாநிலமாக இருக்குன்னு தயாராக இருந்தவர்கள் இன்னைக்கு இந்த திமுக கவுண்ட் போன பிறகு அவங்க எல்லாம் உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லா தேவையான அப்ரூவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான எல்லா அனைத்தும் வந்து உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கு. எங்கேயுமே பார்ட்டி ஃபண்டு வாங்கப்படவில்லை. எங்கேயுமே அவங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் குடும்பத்தோட உட்காந்து ஒரு எம்ஓலாம் சைன் பண்ணல. முன்னாடி சைன் பண்றது ஒன்று, பின்னாடி சைன் பண்றது ஒன்றுலாம் கிடையாது. நேரடியாக கொடுக்கப்படுறது. இவர்கள் அதே காரணம் தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து தானாக வந்து இன்னைக்கு வந்து முன் வந்து இன்னைக்கு வந்து முதலீடு செஞ்சுட்டு வராங்க. முதலமைச்சர் பங்கேற்பாங்களா? அதாவது முதல்வர் வந்து முதல் நாளே பதவியேற்கப்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எந்த விஷயத்திலும் பின்னால், அதாவது முகத்துல கட்சி பொத்திட்டு போய் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல யாருக்கும் மறைஞ்சு ஒரு உறவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியோடையோ யாரிடமோ யார்கிட்ட பேசினோம் அது வெளிப்படையாக இருக்கும். அது தமிழக நலனுக்காக மட்டுமே இருக்கும் தெளிவா சொல்லிட்டார். இது நாளை நடக்க போறது பத்தி இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னைக்கும் வந்து எந்த விதத்திலும் தமிழக நலனை காம்ப்ரமைஸ் பண்ணோ இல்ல பிஹைண்ட் தி ஸ்கிரீனோ எதுவும் இருக்காது. நாளைக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரியான முடிவுகள் இல்லை. போதை மருந்துகள் கடந்த 5 வருஷமா எவ்வளவு தூரம் தமிழகம் முழுவதும் சர்க்குலேஷன் இருக்குன்னு தெரியும். அதுலயும் கோயம்புத்தூர் கல்லூரிகள்ல இது மாதிரி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஹாஸ்டல்ல ஒரு மாணவர் மரணம் அடைந்தார். நிறைய புகார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போதை மருந்துகள் எவ்வளவு தூரம் சர்க்குலேஷன் இருக்கு, அது போதை மாத்திரைகள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலயும் மெத்தப்பட்ட எல்லாம் இருக்குன்னு தெரியும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா இந்த விஷயத்துல அவர் மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு, அவர் வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாணவரை பரீட்சை எழுதுக்கு மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க. அவர் நண்பர் வீட்டில் இருந்திருக்காரு. அவருக்குள்ள ஏற்பட்ட தகராறு, ஏன்னா அது சீனியர் ஜூனியர் தகராறு இருந்திருக்கு. அதன் மூலியமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தேவையான அனைத்து நடவடிக்கைகள் அனைவரும் கைது செய்துட்டே வராங்க. யார் யார் சம்பந்தப்பட்ட அனைவரும் கடுமையான நடவடிக்கை. இல்ல இங்க பாருங்க, கல்வி நிறுவனம் எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கோ, யார் யார் மேலும் இதுல காரணமாக இருந்தாலும் தவறு இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி நிறுவனங்கள்ல அவங்க வந்து அந்த பையனை ஏதோ அவங்க இந்த மாதிரியான தகராறு காரணமாக சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பரீட்சை எழுத அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அதுல அவர்கள் தரப்பு விளக்கங்களை காவல்துறை ஏற்கனவே ஆராய்ஞ்சிட்டு கேட்டுட்டு வராங்க. பட் இந்த சம்பவத்தில் யார் யார் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வராங்க. ஒரு சில பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக ஒடுக்கும் வேலையில முழுவதும் ஈடுபட்டிருக்காங்க. எந்த அளவிலும் யாரும் தப்பிக்க மாட்டாங்க. கண்டிப்பா இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். மிகவும் வருத்தமான செயல் அது. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.